கோபுரங்கள் சாய்வதில்லை. உடம்பெல்லாம் ஈட்டி குத்துவாங்களே, நான் நேர்ந்துக்க போறேன். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றமோன்னு பயமா இருக்குடி. அதனால நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. அது எப்படி நம்பிக்கை துரோகம் இல்லாம போகும்? என்ன ப்ராப்ளம்? நம்பிக்கை துரோகம்னு பேசுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன வர்ஷா, இன்னைக்கு காலையில மீரா டிரான்ஸ்ஃபர் வாங்கி பூனே போக வேண்டியிருந்தது. லாஸ்ட் மினிட்ல ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி இங்க இருக்கா. அங்க இருந்து ஒருத்தர் இங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாரு. கடைசி நேரத்துல மீரா முடியாதுன்னு சொன்னதுனால அவரு ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அப்படி பண்ணது நம்பிக்கை துரோகம் இல்லையான்னு மீரா கேட்டா. அதெல்லாம் நம்பிக்கை துரோகம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். மீரா ரொம்ப சென்சிட்டிவ். யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணிட்டா அதை அப்படியே பண்ணணும்னு நினைப்பா. அதான் அப்செட் ஆயிருப்பா. ஆமா மீரா, உனக்கு தான் கல்யாணம் இருக்கே. இந்த சமயத்துல நீயே டிரான்ஸ்ஃபர் ப்ரிஃபர் பண்ண, அதுவும் பூனேக்கு. அது வந்து ஆசை யார விட்டுச்சு? மேடம்க்கு அது வெறும் டிரான்ஸ்ஃபர் மட்டும் இல்ல, டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன். அதனால அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் லீவ் போடலான்னு நினைச்சா. ஓ அப்படியா? மீரா, ப்ரமோஷன் என்ன? இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் கிடைக்கும், அவ்வளவுதானே. சம்பளத்துக்காகலாம் அவ்வளவு தூரம் போகாத. நாங்களே என் உட்பி சிவாவுக்காக செங்கல்பட்டுல பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். பேசாம உன்ன ஒரு அட்மின்ல போட்டுறேன். நீ அப்படியே கால் ஆட்டிக்கிட்டே சம்பளம் வாங்கலாம். ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் இடிக்குது. இந்த பூனே டிரான்ஸ்ஃபர் என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பயந்தீங்க? பயப்படல. ஆனா வர்ஷா, நீ மீரா சொன்ன அந்த விஷயத்த கேக்கலையா? கல்யாணம் வருது, நான் நிச்சயமா வர்ஷாவோட ஃப்ரெண்டா அவ கூடவே இருக்கணும். அப்படி இருக்காம போனா வர்ஷா என்ன மன்னிக்கவே மாட்டான்னு மீரா சொல்லிட்டு இருந்தாலே. அத கேட்டுதான் நீ கோவமா இருக்கியோன்னு நாங்க நினைச்சோம். அப்படியா? சரி சரி, நான் அதை கேட்கல. ஆனா நிச்சயமா நான் கோவப்பட்டுதான் செய்வேன். என் கல்யாணத்துல நீ தான் கட்டாயம் என் கூட இருக்கணும். என் கழுத்துல சிவா தாலி கட்டும்போது முதல் முடிச்சு சிவா போட்ட உடனே அடுத்த முடிச்சு மீரா தான் போடணும். அப்புறம் என்ன விஷயம் வர்ஷா? பேங்க்குக்கே தேடி வந்திருக்க? அதை ஏன் கேக்குற? இன்னைக்கு காலையில என் உட்பி சிவாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. நானும் எங்க அப்பாவும் வீட்டுக்கு சிவாவை தேடி போனோம். பக்கத்து வீட்டு அம்மா அவர் பாய்சன் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டாங்க. வர்ஷா, இப்போ சிவாக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா எப்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா இருக்கிற என் சிவா இப்போ பெட்ல படுத்திருக்காரு. அததான் என்னால பார்க்கவே முடியல. ஒரு டெஸ்டுக்காக கூட்டிட்டு போனாங்க. அந்த சமயத்துல தான் நான் இங்க வந்தேன். அப்பா சொல்லுங்க. வர்ஷா, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுமா. நீ எங்க இருக்க? சிவாவும் ஒரு டெஸ்டுக்காக கூட்டிட்டு போனாங்கப்பா. வர லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதான் இங்க மீரா வேலை செய்யற பேங்க்குக்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் பக்கத்துல தான் இருக்கேன். நீ அவகிட்ட பேசிட்டு கீழே வா, நாம ஊருக்கு கிளம்புவோம். அப்பா, நான் தான் கூட இருந்து சிவாவை பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல. இத பாருமா, நீ சொன்ன விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்ன. அவ என்னோட கடுமையா சண்டை போட்டாமா. வர்ஷா உடனே வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நான் இங்க வந்துடுவேன்னு சொல்றாமா. நம்ம சிவாவுக்கு என்ன, சாதாரண ஒரு ஃபுட் பாய்சன் தானே, ஒரு நாள் சரியாயிடுமா. நீ பேசாம என் கூட கிளம்பி வா. இல்லப்பா, அது வந்து. இத பாருமா, உங்க அம்மா பயப்படுறது நியாயம்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையோட தங்கினா சொந்தக்காரங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்க வர்ஷா. சரி, நான் கீழே நிக்கிறேன், நீ வா. சரிப்பா, வரேன். சரி, வச்சுறேன். சிவா குணமாகற வரைக்கும் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு ஊருக்கு போறதுக்கு மனசே இல்ல. அம்மா கம்பல் பண்றதுனால போக வேண்டியதா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ம், பாய். பாய்.
இன்னும் கொஞ்சம். இல்லப்பா போதும் வேண்டாம். டேய் இந்தடா ஃபோன். என்னடா இவ்ளோ மிஸ் கால் இருக்கு? டேய் அதுல முக்காவாசி ஃபோன் வர்ஷா பண்ணதுடா. டேய் வர்ஷா பண்ணதா? அப்பா அது எதுவும் இல்லப்பா. எனக்கு இந்த மாதிரி ஆனதும் வர்ஷாக்கு தெரிஞ்ச உடனே அவ ஹாஸ்பிட்டல் வந்து என்ன தேடி இருக்கா. நான் எந்த வார்டில் இருக்கேன்னு தெரியாதுல்ல அவளுக்கு. அதனால தான் எனக்கு இவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா. வீட்டில் ஃபோன் இருந்த விஷயம் அவளுக்கு தெரியாது. இதோ இப்போ கூட வர்ஷா தான் கூப்பிடுறா. எடுத்து பேசுங்க, நம்ம வர்ஷா தானே. சரி சொல்லு வர்ஷா. சாரி சிவா, எனக்கு உன்னை இப்படி விட்டுட்டு போகவே மனசே இல்ல. உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்கணும்னு தான் ஆசை. ஆனா அம்மா தான் என்ன வர சொல்லிட்டாங்க. கோவிலுக்கு போணுமா, அதனாலதான் உடனே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும் வர்ஷா, பரவாயில்ல. இங்கே தான் மீராவோட அப்பாவும் தினேஷும் இருக்காங்கல்ல, இவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் போறேன் சிவா. எதுவா இருந்தாலும் என்னை உடனே கூப்பிடு. ஓகே வர்ஷா, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரி பாய், டேக் கேர். அந்த பொண்ணுக்கு உங்க மேல எவ்வளவு அன்பு. மீராவோட உட்பின் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு பாத்துக்கிட்டா தெரியுமா? அதான் நான் வந்துட்டேன் நீ கிளம்புமாங்கிற மனசே இல்லாம தான் கிளம்பி போனான். ஆமா அங்கிள், சிவா மேல வர்ஷாக்கு ரொம்ப பாசம். மீரா திடீர்னு பூனைக்கு கிளம்புறேன்னு சொல்றா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு உங்ககிட்ட சொன்ன உடனே திடீர்னு நீங்க பாய்சன் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணீங்க பாருங்க. நானே அசந்து போயிட்டேன். அது வந்துப்பா எனக்கு வேற வழி தெரியல. மீரா பூனே போறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா. ஏதாவது பெருசா பண்ணாதான் அவ போறதை நிறுத்துவான்றதுக்காக நானும் தினேஷும் இந்த மாதிரி ஒரு டிராமாவை போட்டோம். ஆனா பாவம் சிவா அப்படியே மீரா மிரண்டு போயிட்டா. என் முன்னாடி வந்து அப்பா சிவா பாய்சன் சாப்பிட்டான்னு கண் கலங்கி நின்னப்போ நானே இறக்கப்பட்டு உண்மையை உடனிடுவோன்னு பயந்தே போயிட்டேன். இப்ப கூட டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்றதுக்கு தான் பேங்குக்கு போயிருக்கா. எப்படியோ சிவா உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அங்கிள், மீரா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா பின்னாடியே வர்ஷா வந்துட்டா. நாங்க அவகிட்ட எதுக்கு டிராமாவை கண்டினியூ பண்ணோன்னு சும்மா ஃபுட் பாய்சன் சமாளிச்சு வச்சிருந்தோம். அப்ப நீங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்களா? எந்திரிக்க சிவா, ஏன் இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க? மீரா தான் டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ண போயிட்டாலேன்னு ஏதாவது சொல்லி நம்ம பிளானை காலி பண்ணிடுவீங்களோன்னு பயந்துட்டோம். ஆனா நீங்க செம்மையா வர்ஷா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சும்மா கலக்கிட்டீங்க. நானும் வர்ஷாவை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் குழம்பிதான் போயிட்டேன். அப்புறம் தான் திடீர்னு மைண்ட்ல ஒரு சின்ன ஸ்பார்க். அப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நல்ல வேளை பாய்சன் கேஸ்லாம் இல்ல, ஃபுட் பாய்சன் கேஸ் தான் சொல்லி சமாளிச்சிட்டேன். டே சிவா, நம்ம 3 பேர் பெர்ஃபார்மன்ஸ்ல உன் பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பர். சீனியர் ஆர்டிஸ்டா. உன் வாயில இருந்து நொர வர மாதிரி நடிச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி நடிச்சு, மீரா தொட்டதும் உனக்கு உயிர் வந்த மாதிரி நடிச்ச பத்தியா? நீ மகா நடிகடா. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பண்ண பிளானுக்கு பாவம் டாக்டர் நர்ஸ் இவங்க எல்லாரும் இழுத்து விட்டோமே, அதான் பெரிய கொடுமை. இதுல என்னப்பா இருக்கு? எனக்கும் மீராக்கும் எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போகுது. ஸ்டேஜ்ல கூப்பிட்டு எல்லாரையும் ஹானர் பண்ணிடுவோம். ஆனர்லாம் எதுக்கு? இளையராஜாவை கூப்பிடுறோம், ஒரு கச்சேரி வைக்கிறோம், ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க மறக்கல? அது எப்படி? அவ்வளவு நாள் ஏன் வெயிட் பண்ணணும்? அந்த விருந்த இப்பவே வச்சிட வேண்டியது தானே. வா மீரா வா. எப்ப வந்த நீ? ஆ, என்னை ஏமாத்தினதா சொல்லி நீங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? ஒரு பொண்ணோட மனசுங்கிறது உங்களுக்கு இப்ப விளையாட்டா போயிடுச்சு, அப்படிதானே? அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் இல்ல. பாவம் மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இப்பதான் குணமாகிட்டு வராரு. அவரை குஷிப்படுத்துறதுக்காக ஏதோ சும்மா சந்தோஷம். பொய் சொல்லாதீங்க. நீங்க இன்னும் என்னை ஏமாத்திட்டு போறதுக்கு நான் ஒண்ணு குழந்தை இல்ல. நீங்க டிராமா போடுறீங்க, அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்க நடிப்பை கண்டினியூ பண்ணாதீங்க. இல்ல மீரா, நாங்க என்ன நினைச்சோம்னா தினேஷ், வெளியில போ. இல்ல அது வெளியில போன்னு சொன்னேன். அம்மாடே பாவம் இருந்துட்டு போட்டோம், விடுமா. இவன் நல்லதுக்கா. உங்களையும் தான் சொல்றேன். நானும் வெளியில போங்க. அப்பா நீங்க போங்க. போங்க தினேஷ், நானும் அவுட்டுப்பா. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிருக்கீங்க. என் மனசோட விளையாடி இருக்கீங்க, அப்படிதானே? இத பாரு மீரா, உன்னை யாரும் முட்டாளாக்கல, உன் மனசோட யாரும் விளையாடல. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்களாம் சேர்ந்து டிராமா பண்ணோம். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்க. அதுக்காக
பாய்சன் சாப்பிட்டேன்னு இப்படி சீப்பா டிராமா பண்ணுவீங்களா? வேற என்ன பண்ணியிருந்தா நீ போகாம இருந்திருப்ப சொல்லு. நான் நேரா வந்து நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொன்னப்போ நீ அப்ப கூட கன்வின்ஸ் ஆகல. அதுக்கு நீ எனக்கு இடமும் கொடுக்கல. கமிஷனர் சாரை வச்சு நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண. அப்பயும் நீ கன்வின்ஸ் ஆகல. கடைசியா உங்ககிட்ட ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி என்னை விட்டு போகாதன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னை விட்டு போறதுன்னு நீ முடிவு பண்ணியிருந்த. அந்த மொமெண்ட்ல உன்னை ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு வர வழி தெரியல. இந்த ஒரு வழி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ண மீரா. இதை பாரு, இது எல்லாமே பண்ணது உன் மேல இருக்கிற லவ்னால தான். இப்ப நடந்தது எல்லாமே நமக்குள்ள நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாவே நாங்க போட்டோம். ப்ளீஸ் மீரா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. சரி, இது எல்லாத்தையும் மீறி நான் போறதுன்னு தீர்மானமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? மீரா, இப்ப நான் டிராமாவா பண்ணது நிஜத்துல பண்ணியிருந்திருப்பேன். மீரா, நான் நிஜமாவே பாய்சன் குடிச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப? பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். சும்மா இருக்க மாட்டீங்க. மறுபடியும் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. கனவு ஏதாவது கண்டியா? கனவா? இப்ப எனக்கு வந்தது அத்தனையும் கனவா? ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது? மா, என்னம்மா கனவு கண்ட? ஏன் இப்படி நீ பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்க? மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம வீட்டு கல்யாணத்துல ஏன் அதெல்லாம் நடக்க போகுது? நீ யார் கூடமா சம்பந்தம் பண்ணிருக்க? உன் கூட பிறந்த அண்ணனோட சம்பந்தம் பண்ணிருக்க. மாமாவும் அத்தையும் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கிடைச்சதுக்காக அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அவங்களாமா நமக்கு கெடுதல் பண்ண போறாங்க? அதுவும் அண்ணனை யாரோ என்னவோ பண்ணிட்டு தான் சொல்ற. அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. ஏன் கல்யாணத்திலேயாவது சில பிரச்சனை இருக்கு. ஆனா அண்ணன் கல்யாணத்துலதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே. எல்லாம் ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு. நீயே வீணா போட்டு மனசு குழப்பிக்கிற. அது இல்ல பிரியா. ஆமா, இப்ப மணி என்ன ஆகுது? மணி 5 ஆகுதுமா. 5 மணியா? அப்படின்னா விடிஞ்சிருச்சு இல்ல? ஐயோ, விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி ஒரு கனவு வரணும்? மா, ஏன் பிரச்சனையில இருந்தே உனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. நீ அதே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு கல்யாணத்துல ஏதோ குழப்பம் வர மாதிரி கனவு வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கனவா வரும். நீ தைரியமா இருமா. நான் நினைச்சு பார்க்காதெல்லாம் வருதேடி. மா, இனிமே நீ எங்களுக்கு சொல்ற மாதிரி சாமியை வேண்டிக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு படு. அப்பதான் உனக்கு இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வராது. நீ இப்ப அமைதியா படு. நம்ம மீதியெல்லாம் காலையில பேசிக்கலாம், சரியா? இல்ல பிரியா, எனக்கு என்னமோ படபடன்னு இருக்கு. சிவா, நீ இப்ப படுக்க போறியா இல்லையா? படுமா. கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நிம்மதியா படு.
சரசு, லக்ஷ்மிக்கா, என்ன சரசு இவ்ளோ பெரிய பொம்பளை போயிட்டு இருக்கே, பார்த்தும் பார்க்காம போற? ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. மனசுல இருந்த குழப்பத்துல எதிரில் யார் வராங்கன்னு கூட பார்க்காம நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன சரஸ்வதி, இன்னும் 7-8 நாள்ல வீட்ல விசேஷம் வச்சிருக்க, சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாக்கா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, குழப்பம்தான். வீட்டில் வச்சிருக்கிற விசேஷம் நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு குழப்பம். வீட்ல இப்படி கல்யாணத்தை வச்சுட்டு அபசகுணமா பேசக்கூடாது. ஆமா, அப்படி நினைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன ஆச்சு? அதிகாலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்களே. ஐயோ, இப்ப அதுதான்க்கா என்னோட குழப்பமே. அதனாலதான் நம்ம 4வது தெருல இருக்கிற ஆறுமுகசாமி ஜோசியரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேன். இத பாரு, இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு தான் நம்ம ஜோசிய சரிப்பட்டு வருவாரு. இது கொஞ்சம் பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் பெரிய ஆளுங்களை தான் போய் பார்க்கணும். வேம்படி சித்தர்னு ஒரு சாமியார் இருக்காரு. என் மாமியாருக்கு ஒண்ணு விட்ட அண்ணன். நடந்தது நடக்க போற எல்லாத்தையுமே பொட்ல அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. நம்ம அவரை போய் பார்ப்போம். கனவு பலன்லாம் கூட சரியா சொல்வாராக்கா? அவர் முக்காலமும் அறிஞ்ச ஞானி. எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாரு. நீ என்ன செய்யணும்னு கிளியரா சொல்லுவாரு. அக்கா, அப்ப வாக்கா, உடனே என்ன அங்க கூட்டு போக்கா. இப்படி யாராச்சும் பார்த்து என்ன எதுன்னு கேட்டாதான் என் மனசு ஆறும். சரி வா போலாம். வீட்டை காணவில்லை என்ற வடிவேலு காமெடியைப் போல கோவையில் திருட்டு. நீலகிரி மக்களை பயமுறுத்திய சிறுத்தை புலி சிக்கியது. வாங்க சிவா, வாங்க வாங்க வாங்க. மீரா, அப்பா, மீரா, மீரா, வா வா வா. யார் வந்திருக்கான்னு பாரு. என்ன மீரா, நீ இன்னும் பேங்க் கிளம்பலையா? நான் பேங்க் போல சிவா. வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் லீவ் போட்டுட்டேன். இந்த வீட்ல தான் இருக்க சிவா. இந்த விஷயம் எனக்கு தெரியல பாருங்க. இன்னைக்கு லீவாமா நீ? ஆமாப்பா. என்ன சிவா காலையில இந்த பக்கம்? அது அது எங்க ஏரியா கவுன்சிலர் வீட்ல ஒரு ஃபங்க்ஷனா, அதனால எங்க ஏரியால இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் மூடிட்டாங்க. அதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இங்க வந்தேன். தாராளமா சாப்பிடலாம், வாங்க உட்காருங்க. மீரா எடுத்து வைமா. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? ஓ, இட்லியா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். வாவ், புதினா சட்னி. சாப்பிடுங்க சிவா. சாம்பார்ல இருக்குப்பா. ஏய், போதும் போதும். அப்புறம் சிவா, உங்க ஏரியாவில் ஏதாவது விசேஷத்தால ஹோட்டல்லாம் திறக்கலன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடு எப்போ உங்களுக்காக திறந்திருக்கும். நீங்க எப்பனாலும் வந்து சாப்பிடலாம். என்னம்மா? என்னாச்சு சிவா, ரொம்ப அமைதியா சாப்பிடுறீங்க? ஏன், சாம்பார் நல்லா இல்லையா? அப்பா, இது யார் சமைச்சது? வேற யாரு? மீரா தான். ஏன் இப்போ புரியுதுப்பா ஏன் உங்களுக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு. சிவா, என் சமையல கேலி பண்ணாதீங்க, எனக்கு கோவம் வரும். ஏய், உன் டேஸ்ட் பத்தி நான் குறை சொல்லல. என்ன சாம்பார்ல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி, அதனால தான் சொன்னேன். இன்னொரு இட்லி? 2 தான், ஃபுல் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் வந்திருக்கு. நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஆமா பாஸ்கர் தான் பேசுறேன். ஓ சாரி சாரி சாரி, நான் மறந்தே போயிட்டேன். நான் இப்போயே கிளம்பி வரேன். ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கேன். இப்போயே கிளம்பி வரேன் ரைட் நவ். சாரிம்மா, நான் என் கூட வாக்கிங் வருவார் ஒரு ஃப்ரெண்டு. அவர் பேத்திக்கு இன்னைக்கு பர்த்டே பார்ட்டியா, வீட்டு டெக்கரேஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ண வர முடியுமா கேட்டாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் லஞ்சுக்கு தான் வருவேன். லஞ்சுக்கு தான் வருவேன். அது நேத்தி உங்ககிட்ட நான் ஹாஸ்பிட்டலில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஜென்ரலாக லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி தான் சேருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ தான் அவங்க பாண்ட் மறுபடியும் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 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 அண்ணா, வேண்டாண்ண, இந்த கல்யாணம் வேண்டாம்.
நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சீட் எழுதி போட்டு சாமி முன்னாடி பார்க்கணும். மனக்கோலத்துல இருக்கிற பையனோட தலை பறக்குது. உன் பையன் தலையே தான். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எடுத்து கொடுத்துருக்கீங்க.